பார்த்து சின்ன வயசுலேருந்து வந்தோடனே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்து சார் கையால் அதுவும் அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப தேவையான கருத்துக்கள் தான் வந்து சார் சொன்னாங்க. சொல்ல வேண்டியது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட ரீலாக தான் இருக்கும். ஆனால் சார் வந்து ரியலாகவே ஒரு ஹீரோ தான் இங்கே இருக்கும்போது. நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து ரியலாகவும் வந்து சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம், இப்போ வந்து நான் சிஏ படிக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இதுக்கப்புறம் போக போற கரியரும் சரி, 11th 12th படிக்க போற பசங்களுக்கும் சரி, கண்டிப்பா ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்து வெல்கம் பண்றோம் சாரை. இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றத்துக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா யார் வந்தாலும் சிறப்பா செய்யணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் திடீர்னு நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நார்மலா எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விருது கொடுக்க போறாங்க பரிசு அப்படின்னு தெரியும். மோதிரம் அப்படின்னு கூட சொல்லவே இல்லையா? சொல்லல, மோதிரம் எல்லாம் சொல்லல, செக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்கியிருந்தாங்க. அப்போ செக் தான் கொடுப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் போன வருஷமெல்லாம் நிறைய ஆனா செஞ்சிருக்காரு. இப்ப பாஸ்புக் வாங்கணும்னு செக் அது கொடுப்பாருன்னு தான் நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இது சர்ப்ரைஸா இருந்ததுங்க. அது டைமண்ட் மோதிரம், அது நிறைய பேருக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷங்க. ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி ஒரு பர்சனாக வந்து எல்லாத்துலேயுமே அப்படி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ஒரு ஹீரோவா. ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி, டெய்லியும் பழகிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டை பார்த்து எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஜோவியலாக இருந்தார். எல்லாத்துக்கும் நல்லதை வந்து சொன்னார். அது ரொம்ப புதுசாக ஒரு புது அனுபவமாக வந்து எங்களுக்கு இருந்தது. டைமண்ட் ரிங் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். ஏன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா எல்லா ஃபங்க்ஷன்லயும் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு ஏதாவது அவார்ட் கொடுப்பாங்க, இல்ல ஷீல்டு கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி டைமண்ட் ரிங் கொடுத்தது அப்படிங்கறது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது சொல்லவே முடியாது. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அண்ணா கிட்டே சொன்னேன், நீங்க பக்கத்துல உட்காந்துக்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குண்ணா அப்படின்னு. ஓகேமா ஓகேமா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாம எல்லாம் வந்து கேமரால சுத்தி இருக்கு, விஜயண்ணா பக்கத்துல இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டு அழுதுட்டு வேற. ஆனா எடுத்தாங்களான்னு தெரியல. ஒரு மொமெண்டி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். உள்ள வந்து எடுக்க முடியல, மத்த எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். ஆமா, நான் கண்டிப்பா எடுத்திருப்பேன். அவர் உள்ள வரதுல இருந்து நாங்க வெளியே போற வரைக்கும் செல்ஃபி எடுத்திருப்போம். இந்த நாட்டுக்காக நம்ம இருக்கணும், நல்லா படிக்கணும். நம்ம அரசியல் வந்துட்டு ஒரு இதா வெறுத்துறாம அதே ஒரு நம்ம நாட்டை முன்னேற்றதா பார்த்து கெரியரா பார்த்து அது இது பண்ணணும். என் பேர் சங்கீதா சரஸ்வதி. நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து 496 எடுத்திருக்கேன். மேக்ஸில் வந்து 100, அப்புறம் சயின்ஸ்லையும் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் ஹீரோ கையால் அவார்டு வாங்குறதுன்றது ரொம்பவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இதுக்காகவே நான் 11th 12thலையும் நல்லா படித்து வாங்குவேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இனி படிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரியே அவரை தொடர்ந்து பண்ணுறப்போ இன்னும் நிறையா பேர் இதுக்காகவும் படிப்பாங்க. ஸோ இதை ஒரு மோட்டிவேஷனலாக அவர் பண்ணுறதா நான் பார்க்குறேன். என் பேர் சிந்து. நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 588 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். இப்போ அண்ணா பார்க்குறங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அரசியல் எவ்வளோ பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்கப்போ அண்ணா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்க கையால் எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ணாவை சினிமாவில் தளபதியாக பார்த்துருக்கோம். இப்போ ரியல் லைஃப்ல தலைவராக பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. போனது வந்து ஹார்ட் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டேன். எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அப்புறம் 12th வந்து இதை விட நல்ல மார்க் எடுத்து நான் வந்து உங்களை திருப்பி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய வந்து ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே. அவர் இப்படி சொல்லவும் வந்து அவர் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதுல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? நான் நல்லா படிக்கணும், நிறைய வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் வந்து நான் இன்னும் நல்லா வந்து படிக்கணும், நல்லா படிச்சு இன்னும் மேலே வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக அவர் ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த டைம் இந்த ஃபோட்டோவே பெருசாக ஃப்ரேம் போட்டு மாட்டிடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மார்க் 586 தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரலான்னு சொன்னது இன்னும் நல்லா கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. அவ்வளோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.